திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உரிய ஆவணங்களின்றி சரக்கு வாகனத்தில் எடுத்துச் செல்லப்பட்ட 2,01,900 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். அணைக்கட்டு பகுதியைச் சேர்ந்த முட்டை வியாபாரம் செய்து வரும் விஜயன் என்பவரின் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் உதவி தேர்தல் அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பகுதியில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 1,03,500 ரூபாயினை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இனோவா காரை வழிமறித்து தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையிட்ட போது உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 1,03,500 ரூபாயை பறிமுதல் செய்து சங்கரன் கோவில் உதவி தேர்தல் அதிகாரியிடம் ஒப்படைத்தனர். நீலகிரி மாவட்டம் இரும்பு பாலம் பகுதியில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 11,80,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கேரள மாநில பதிவெண் கொண்ட லாரியை மடக்கி சோதனை செய்தபோது இந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. ஈரோட்டில் கர்நாடகாவை சேர்ந்த தம்பதி உரிய ஆவணங்களின்றி வைத்திருந்த 89 புதிய புடவைகள் மற்றும் 40,000 ரூபாய் ரொக்கம் உள்ளிட்டவற்றை கண்காணிப்பு குழுவினர் பறிமுதல் செய்துள்ளனர். கர்நாடகாவை சேர்ந்த விஜேந்திர ராவ் என்பவர் மனைவியுடன் ஈரோடு வந்த நிலையில் அவர் மகனின் திருமணத்திற்காக புடவைகள் உள்ளிட்டவற்றை வாங்கியதாக கூறப்படுகிறது. அவர்களை ரயில் நிலையத்தில் சோதனை செய்த கண்காணிப்பு அதிகாரிகள் அவர்கள் வைத்திருந்த 89 புதிய புடவைகள் 40,000 ரூபாயினை பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் அடரி அருகே லாரியில் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 2,51,950 ரூபாயினை தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் பறிமுதல் செய்தனர். உரிய ஆவணங்களின்றி பணத்தை கொண்டு சென்ற ஓட்டுநர் வீரமுத்துவை திட்டக்குடி தாலுகா அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் பொதுமக்களுக்கு வழங்க வைத்திருந்த 50,000 ரூபாய் மதிப்பிலான மளிகை பொருட்களை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த நிலையில் வேளஞ்சேரி கிராமத்தில் ஒரு கோவில் அருகில் மளிகை பொருட்களை சிலர் பதுக்கி வைத்திருப்பதாக திருத்தணி வட்டாட்சியர் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் மதியழகனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து அங்கு சென்று சோதனை நடத்தியதில் அங்கு பதுக்கி வைத்திருந்த 50,000 ரூபாய் மதிப்பிலான மளிகை பொருட்களை பறிமுதல் செய்தனர்.